You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். எந்த நேரத்தில் என்ன வரும் நமக்கு தெரியாது. அப்போ இந்த நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தைரியமாக கடவுள்கிட்ட பேசணும். இதுதான், ஆண்டவர்கிட்ட பேசணும். மனுஷங்கிட்ட நீங்கள் நாளெல்லாம் பேசுங்க, ஒன்றும் நமக்கு ஏற்ற நேரம் போகும், ஆனால் பதில் வராது. நாம் பேச வேண்டியது நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாரங்களை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை விடுதலையாக வேண்டுமானால் கடவுள்கிட்ட பேசுங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 16 இப்படி சொல்லுது பாருங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். மொர்தெகாய் எஸ்தருக்கு சித்தப்பா. எஸ்தர் இப்பொழுது ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து சூசான் அரண்மனையில் ஒரு பெரிய ராஜாத்தியாக கொண்டு வந்து ஆண்டவர் வச்சுருக்கார். அப்போ அங்கே இருக்கும்போது அங்கே ஒருத்தன் இருந்தான், ஆமான். யூத ஜனங்களையெல்லாம் அழிக்கணும், ஆண்டுடைய பிள்ளைகளை அழிக்கணும் என்று ராஜா கிட்ட உத்தரவு பெற்று காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த விஷயம் மொர்தெகாய்க்கு தெரிஞ்சது. அவர் வேதனைப்படுறார், தன் ஜனங்களுக்காக கதறார். இப்போ ராஜாத்தியாக இருக்கக்கூடிய எஸ்தருக்கு அந்த செய்தியை கொடுக்குறார். இப்போ எஸ்தருக்கு தெரிஞ்சது, ஏன்னா இவங்க கடவுள் பக்தி உள்ளவங்க, ஜபந்தான் பண்ண தெரியும். வேதத்தை படிக்கிறவங்களுக்கு ஜபம் முக்கியம். உடனே இப்போ எஸ்தர் சொல்கிறாங்க, நான் சாவை பற்றி கவலைப்படலை, ஆனால் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து. நான் ராஜா கிட்ட போய் கேட்குறேன், 3 நாள் உபவாசித்து ஜெபிங்க. நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு, ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன்னு. அப்போ என்ன விஷயம்னா, தைரியமாக ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அப்புறம் அதன் பிறகு உபவாசித்தாங்க. யாரை அழிக்கணும்னு நினைச்சான் அவன் அழிக்கப்பட்டான். அழிவுக்கு நேராய் குறிக்கப்பட்ட ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இது எஸ்தரின் ஜெபமும் எல்லாரும் ஒற்றுமையாய் கூடி ஜெபித்த ஜெபத்தின் பலனாக நாம் காரியங்களை பார்க்க முடியும் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில். அப்போ ஏன் இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னால், தம்முடைய ஜனங்களின் மீட்புக்காக. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதங்கள் வருது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வருது. இதுவரை இல்லாத அளவில் இந்த நாட்களில் அதிகமாக எதிர்ப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால் பைபிளில் சில மிஷினரிகளை கூட பார்க்க முடியும். ஜான் வெஸ்லி என்று சொல்லப்பட்டவர், அவர் ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணியிருக்கார். ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லைனா நான் சாகிறேன். ஆரம்ப நாட்களில் வைராக்கியமாக ஜெபித்த மிஷினரிகள் உண்டு. வசனத்தை படித்தவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள், தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டவர்கள், தங்கள் நேரத்தை தங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து
ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்த காரியங்கள் உண்டு. அதே போல் இவான் ராபர்ட்ஸ் என்பவரும் கூட இதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கார். எங்களுக்கு ஜனங்களை தாருங்க, எங்களுக்கு எங்கள் தேசத்தை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் சாகிறோம் என்று இப்படி சொல்லி ஜெபித்தவர்கள் ஜெபத்திற்கு பதிலை கண்டிருக்காங்க. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஜெபத்தில் வளர வேண்டும், தைரியமாக ஜெபிக்கணும். சபைகளுக்காக, மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக, தலைவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருக்கிறவர்களுக்காக, பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காக ஆண்டவர் நமக்கு நேராக அநேக ஜெப குறிப்பை வைத்திருக்கிறார். தேசங்களிலே, நாடுகளிலே இப்படி பல செய்தி நமக்கு நேரடி உடனே அறிவிக்கப்படுகிறது. இதை கேள்விப்படும்போது நம்மை மட்டும் நாம் காத்து கொள்வதல்ல, நாம் பிறருக்காக மன்றாட வேண்டும், பரிந்து பேச வேண்டும். பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய அட்டவணை வரிசைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தோடு இருந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், அநேக பாடுகளை இயேசுவின் நாமத்துக்காக அறிவித்தவர்களை குறித்து இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக 38ஆம் வசனம் பாருங்க. 37ல் கல்லால் அடிக்கப்பட்டாங்க, வாளால் வெட்டப்பட்டாங்க, பரீட்சை பார்க்கப்பட்டாங்க, பட்டயத்தால் வெட்கப்பட்டு மரித்தாங்க, வெட்டப்பட்டு செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சாங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. கவனிச்சிங்களா அந்த வார்த்தை? எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க, ஆனால் உலகம் அவங்களுக்கு பாத்திரமாக இல்லை. இவங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவங்க, தங்களுக்காக கூட இல்லை, ஜனங்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. இதன் பலனை கர்த்தர் மறந்துடுவாரா? தேவனுக்காக ஜெபிக்கிறவங்க, ஜனங்களுக்காக வாழுறவங்க, தங்களையே நினைச்சு இல்லாமல் மற்றவர்களை நினைத்து வாழுகிறவர்களை கர்த்தர் விட்டு விடுவாரா? விடமாட்டார். யோவான் 16:33 ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்குது, அதனால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது, நீங்கள் உலகத்தில் வாழுறீங்க, உங்களுக்கு உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்ததனால உங்களுக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 15:19 ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, இந்த உலகம் நமக்கு, உலகம் நம்மளை பகைக்கும், நம்ம உலகத்தாராக இல்லாததுனால உலகம் வெறுக்கும், அதனால் ஆண்டவர் நம்ம உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்கோ இல்லையோ, உதவி செய்கிறாங்களோ செய்யலையோ, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், ஆக அவர் பார்த்து கொள்ளுவார். ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தை செய்யுங்க, தேவனுக்காக வாழுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் விலகி ஓடாதீங்க. பெரிய தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.